ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சென்னை விருகம்பாக்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நிறைவடைந்த நிலையில் பதிவான வாக்குகளின் விவரங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். வாக்குகள் குறித்தான விவரங்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கத்திற்கான தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. சுமார் 2000 உறுப்பினர்களை கொண்ட சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் 1600 பேருக்கு வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். மீதி உள்ள உறுப்பினர்கள் சந்தா கட்டாததால் அவர்கள் வாக்களிக்க இயலாது. ஒவ்வொரு வருடம் சந்தா கட்ட உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1600 பேரில் கிட்டத்தட்ட 936 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இதில் 77 தபால் ஓட்டுகள் ஆகும். சற்று முன்புதான் இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. அதாவது காலை 7 மணி முதல் 5 மணி வரை அவர்கள் கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகு அரை மணி நேரம் கிரேஸ் டைம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அரை மணி நேரத்திற்குள் உள்ள வந்தவர்களை உள்ள வைத்து அவர்கள் வாக்கு செலுத்தி தற்போது நிறைவடைந்து முழுமையாக 936 வாக்குகள் பதிவாயிருக்கிறது என தேர்தல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தலைவர், பொருளாளர், செயலாளர் இந்த பதவிக்கான வாக்குகள் எண்ணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் துணை இணை செயலாளர்கள் இப்படி போன்ற மற்ற பதவிகளுக்கான இந்த வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 9 மணிக்கு மேல் இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த தலைவர், பொருளாளர், செயலாளர் பதவிக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறது. மொத்தம் 4 அணிகள் போட்டியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தலைவராக இருந்த சிவன் தலைமையிலான ஒரு அணியும், பரத் தலைமையிலான ஒரு அணியும், அதே போல் தினேஷ் தலைமையிலான ஒரு அணி, 3 அணிகள். இவர்கள் மட்டுமே செயற்குழு உறுப்பினர்கள் என பொருளாளர், செயலாளர் என இவர்கள் அணி இருந்தது. இதை தவிர தலைவர், துணைத் தலைவர் பதவிக்கு ஆர்சி மற்றும் அவரது கணவர் கணேஷ் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் சுயேட்சை வேட்பாளர்களாக களமிறங்கியிருக்கிறார்கள். இந்த முறை இப்படி 4 அணி களமிறங்கிறது. இவர்கள் இதுவரைக்கும் கோரிக்கைகள், அதாவது இவர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள், நலிந்த கலைஞர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், மருத்துவ காப்பீடு மற்றும் குறிப்பாக இது சின்னத்திரை நடிகர் சங்கத்திற்கு ஒரு கட்டிடம் வர வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் என இவர்கள் தரப்பு கோரிக்கைகள் இந்த தேர்தலை அவர்கள் சந்தித்திருந்தார்கள். கடந்த முறை இருந்த தலைமை 70% நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என அவர்கள் தரப்பு கருத்திருந்தாலும் கடந்த தலைமை மேல் ஒரு அதிருப்தி காரணமாக தான் இத்தனை அணை போட்டியிடுவதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருந்தது. இது நடுவில் ஒரு ரெட் கார்டு விவகாரமும் பெரிதாக வெடிக்கப்பட்டது. நடிகர் ரவீனாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் கூறும் குற்றச்சாட்டு என்னன்னா, ரெட் கார்டு விவகாரத்துக்கும் ஓட்டு போடுவதற்கும் என்ன சம்பந்தம், எனக்கு ஓட்டு போடும் உரிமை கூட கிடையாதா என்று அவர் தரப்பு கோரிக்கை வைக்கிறது. அவர் இன்று தேர்தல் வாக்களிக்கும் போது அவர் வாக்களிக்க முடியாது என கூறப்பட்டிருந்த நிலையில் அவரது தரப்பு கோரிக்கையா இருந்து தயாரிப்பாளர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். அவர் முறையாக படப்பிடிப்புக்கு வரவில்லை, அதனால்தான் அவருக்கு தடை விதிக்கப்பட்டது என்று அவர் தரப்பு குற்றச்சாட்டு இருந்து இப்படி பல்வேறு கோணங்களில் பரபரப்பாக இன்று சின்னத்திரை நடிகர் சங்கம் தேர்தல் நடைபெற்றது. நன்றி ராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.